இன்னைக்கு வந்து மக்கள் விரோத ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அவங்க சொன்ன எந்த வாக்குறுதியை செஞ்சிருக்காங்க சொல்லுங்க. நீங்க எந்த வாக்குறுதி சொன்னாங்க? இலவசமா பெண்கள் பஸ்ல போலாம்னு சொன்னாங்க. எல்லாம் வாஸ்தவம் தான். நீ பஸ்ஸே வண்டி என்ன பண்றது? பஸ் வந்தா தான் இலவசமா போக முடியும். அதே போல என்ன சொன்னாங்க? மாசம் 1000 ரூபாய் எல்லா மகளிருக்கு கொடுப்பாங்க. கொடுத்தாங்களா? ஆட்சிக்கு வந்து 36 மாசம் ஆச்சு. 30 மாசமா அதை பத்தி பேச்சே காணும். இன்னைக்கு எலெக்ஷன் வந்துருச்சு. வந்தது 4 மாசமா 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது யாருக்கு கொடுக்குறாங்க? தகுதியான மகளிர். தகுதியான மகளிர் யாருன்னு எனக்கு தெரியல. இப்ப நீங்களா மகளிர் இல்லையா? அந்த பொண்ணு மகளிர் இல்லையா? அந்த அம்மா மகளிர் இல்லையா? யார் மகளிர் இல்ல? சரி, அப்படியே 1000 ரூபாய் கொடுத்தாலுமே ஒரு அமைச்சர் சொல்றார், திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் சொல்றாரு, வேலூர்ல 1000 ரூபாய் நாங்க கொடுத்துருக்கோம் திமுக சார்பா. அந்த 1000 ரூபாய் வாங்கி நீங்க உங்க செல்லுல சிம் கார்டை போட்டுக்கிட்டு உங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க, நைட் பூரா பசங்களோட பேச சொல்லுங்க. நான் கொடுத்த 1000 ரூபாயில உங்க பசங்களை உங்க பொண்ணுங்களை எல்லா பசங்களோட வெடிய பேச சொல்லுங்கன்னு நம்ம திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஐயா சொல்றாரு. அப்படி சொல்றாரு. நம்ம பொண்ணுங்களை பார்த்து அந்த சொல்றாரு. அவர் பையன் அதுக்கு மேல ஒரு படி போய் முந்தா நாள் வேலூர் ஓட்டு கேட்க போறப்ப மகளிர் பூரா நிக்கிறாங்க. அவங்கள பார்த்து நாங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், அதனாலதான் பேரணி போட்டுக்கிட்டு மினிக்கிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்கிறாரு. திமுக அமைச்சர் பையன் வேலூர் எம்பி கேட்கிறாரு, நாங்க கொடுக்கிற 1000 ரூபாயில பெண்கள் எல்லாம் வேற வழி போட்டு மேக்கப் பண்ணிட்டு பல பலன் இருக்கிறீங்க அப்படிங்கிறாரு. இன்னொரு அமைச்சர் சொல்றாரு, பொன்முடி சொல்றாரு, இலவச பஸ் கொடுத்து போட்டு பெண்களை பார்த்து நிற்கிறாரு. நீல ஓசி தானே போற, ஓசி தானே போறார் பெண்களை பார்த்து. இன்னொரு அமைச்சர் எல்லாத்துக்கும் மேல நீலகிரியில் இருக்கிற அமைச்சர் 2G புகழ் 1,70,000 கோடி ஊழல் பண்ண ராசா சொல்றாரு, இந்துக்களை பூரா இந்து பெண்கள் எல்லாம் பார்த்து பூரா இருக்கிறாரு வேசி பெம்பளை அப்படிங்கிறார். ஒருத்த ஓசிங்கிறா, ஒருத்த வேசிங்கிறா. திமுக ஓட்டு போட்ட இடனுக்கு அவங்க சொல்ற வார்த்தையை பாருங்க, மகளிரை பார்த்து பேசுற பேச்ச பாருங்க. நம்முடைய மகளிரிலே கேவலப்படுத்துற மாதிரி இந்த திமுக நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல